ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா? லா அர்தா, நான் பொருந்த மாட்டேன் என்கிறார்கள். எதை பொருந்த மாட்டேன்? நாயகமே, உங்களுக்கு அள்ளி கொட்டுகிறேன், சொர்க்கலோகத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில் உங்களை இருத்துகிறேன், வேண்டிய சுகங்களை உங்களுக்கு தருகிறேன், வேண்டிய பாக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், ஹவுதுல் கௌதரை உங்களுக்கு நான் வழங்குகிறேன், என்ன சிறப்புகள், என்ன சுகங்கள், என்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறேன். லா அர்தா என்று குறிப்பிடுகிறீர்களே நாயகமே, இப்படியெல்லாம் உரையாடல் நடந்திருக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத்திற்கு கீழே நீங்கள் தஃப்சீர்களை எடுத்து பாருங்கள். லா அர்தா, நான் பொருந்த மாட்டேன். இப்படி பொருந்த மாட்டேன் என்று ரப்பிடத்திலே ஒருவர் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எவ்வளவு நெருக்கம் இருக்க வேண்டும்? பேச முடியுமா? அல்லாஹ் நமக்கு ஏதாவது தர்றேன்னு சொல்றான், எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இவ்வளவு தானான்னு கேட்போம். உனக்கு இவ்வளவு தரேன்பா, உனக்கு எவ்வளவு தேவை? 5 கோடி. 5 கோடி என்ன 50 கோடி தரேன். 50 கோடி 500 கோடி ஆக்கினா நல்லா இருக்குமே என்றுதான் நாம் கேட்போம். இங்கே தருகிறேன் என்கிறான், வேண்டாம் என்கிறார்கள். லா அர்தா, பொருந்த மாட்டேன். என்ன காரணம்? காரணத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனது உம்மத்திலிருந்து ஒரு நபர் நரகத்திலே இருக்கும் வரை என்னால் பொருந்து கொள்ள முடியாது என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய விஷயம்! எனது உம்மத்து நரகத்தினுடைய வெப்பத்திலே, வேதனையிலே உழன்று கொண்டு இருக்கும் பொழுது நான் மக்காமன் மஹ்மூதாவிலும் சுவனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவிலும் ஹவுதுல் கௌதரிலும் நின்று சந்தோஷிப்பதா? அது எனக்கு முடியுமா? அது சாத்தியமா? ரப்பே, அருளையும் இரக்கத்தையும் எனது இதயத்திலே தந்து என்னை மேன்மைப்படுத்தி ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக ஆக்கியதற்கு பிறகு நீ எனது உம்மத்தை சார்ந்தவர்களை நரகத்திலே போட்டு பொசுக்கி எடுக்கும் பொழுது நான் எப்படி சுகமாக இருக்க முடியும்? நீ தரக்கூடிய சுகங்களை சுகிக்க முடியும்? முடியாது ரஹ்மான் என்று பேசுகிறார்கள் என்றால் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது, நம் மீது, கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாமானியமாக மதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீதும் அல்லவா இரக்கம் காட்டுவார்கள். சாதாரண மனிதர் என்று பேசக்கூடியவர்களுக்கு மீதுமல்லவா அவர்களுக்கு இரக்கமும் கிருபையும் இருக்கிறது. நபிகளுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று பேசுபவர்களுக்கும் அல்லவா அவர்கள் கிருபையாக இருக்கிறார்கள். எவ்வளவு கருணை, எவ்வளவு கிருபை! சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலிடத்திலே எதையும் கேட்டதும் இல்லை. நாயகமே, நீங்கள் கேட்கவும் வேண்டாம். உங்க சமூகத்திடத்துல நீங்க எதையும் கேட்காதீங்க, எதையுமே நீங்கள் கேட்க வேண்டாம். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதன் மீது உங்களிடத்தில் எதையும் நான் கேட்க மாட்டேன். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, ஒன்றை கேளுங்கள் நாயகமே, உங்கள் சமூகத்தை, உங்களுடைய குடும்பத்தை, அல் குர்பா, குர்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது, அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பது என்பதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த ஒன்றையாவது நம்மால் கொடுக்க முடியாதா? அந்த ஒன்றிலுமா நமக்கு குறைபாடு? அந்த ஒன்றிலுமா நமக்கு வேதனை? சாதாத்துமார்கள் அஹ்லுல் பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லுவான். நமது இமாமாகிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அஹ்லு பைத்துகளை ஆலு முஹம்மதின் முஹப்பத்து ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தும் மினல் குர்ஆன், குர்ஆனின் மூலமாக அது ஃபர்லாக்கப்பட்டது என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நேசியுங்கள். சாதாத்துமார்களை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமா சொல்றது உண்டு, ஒவ்வொரு பேர். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் மௌலானாக்கன்னு சொல்லுவோம். மௌலானாக்கன்னு சொல்றது எங்க ஊர்ல இந்த கேரளா பக்கத்துல தங்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊரினுடைய அமைப்பை பொறுத்தது. ஆக அது என்ன பெயரால் அவர்களை சாதாத்துமார்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, மௌலானாக்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, தங்கள்மார்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, அது யார் எப்படி அழைக்கப்பட்டாலும் அருள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிவாறுகளை, குடும்பத்தார்களை நேசிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நம் மீது தார்மீக கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே,
அது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நான் விரிவாக பேசுகிறேன். இந்த ஆயத்தை நான் இதோடு நிறைவுபடுத்திக் கொள்கிறோம். ஏன்னா இதற்கான விளக்கத்தை பெருமக்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. குல்லா சாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத். அவங்க சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு துளி. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் நாடுவதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ. ரிஜ்ஸுக்கு தம்புன்னு எழுதுறாங்க. பாவம் எதுவும் உங்களிலே நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? அஹ்லல் பைத். யா அஹ்லல் பைத் என்ற அர்த்தம். கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தினரே, அசிங்கமும் நஜிசும் ரிஜிசும் தன்பும் உங்களிலே ஏற்பட்டு விடாமல் உங்களை கண்ணியப்படுத்துவதே எனது விருப்பம் என்கிறார். அல்லாஹ்வின் விருப்பமே, எஜமானனின் விருப்பமே அதுவாக இருக்குமையானால் அடியார்களினுடைய விருப்பம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அவன் விருப்பம் ஒன்றாகவும் அடியார்களினுடைய விருப்பம் இன்னொன்றாகவும் இருக்க முடியுமா? அது நியாயமா? நேர்மையா? எப்படி இருக்க வேண்டும்? அவன் விருப்பம் அது. அடியார்கள் அவன் விருப்பத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். எனது விருப்பம் லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா. உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதே எனது விருப்பம் என்கிறான். அஹ்லுல் பைத்துகளை பார்த்து, சாதாத்மார்களை பார்த்து, மௌலானாக்களை பார்த்து, தங்கள்மார்களை பார்த்து, மொத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிவாறுகளை பார்த்து. இந்த குடும்பம் எல்லாம் எப்படிப்பட்டதுங்கிற ஹதீதுகள் நிறைய இருக்கு. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. புகாரியில் இந்த ஹதீதும் இடம்பெற்றிருக்கிறது. இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அவர்களை மேன்மைப்படுத்துங்கள். இதனுடைய கருத்து இர்கபூக்கு. இர்கபூக்கு நேரடி அர்த்தம் இருக்கு, அதை சொல்லுவோம். இர்கபு முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். எப்படி கண்ணியப்படுத்துங்கள்? ஃபீ அஹ்லி பைத்திஹி. அவர்களுடைய அஹ்லு பைத்தை கண்ணியப்படுத்துவதின் மூலமாக. அஹ்லுல் பைத்துகளை, மௌலானாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. ரக்கபத் என்றால் பிடரி. மொழியியல் விளக்கம் சொல்வதாக இருந்தால் ரக்கபத் என்றால் பிடரி. இர்கபு, உங்களுடைய பிடரிகளை தாழ்த்துங்கள், பணிந்து நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அதற்கு ஷரஹிலே எழுதுவார்கள், இர்கபூக்கு யஹ்ஃபது, அவர்களை பேணி நடங்கள், அவர்களை மேன்மைப்படுத்துங்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இர்கபு முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் குடும்ப தலைவராம், இந்த உலகத்திற்கும் தலைவர், ஆகிரத்தில் அவர்கள் தான் தலைவர். ஈருலக இரட்சகர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்னி தாரிகுன் ஃபீகுமுத் ஸகலைன் கிதாபுல்லாஹி வ இத்ரதி வ இன்னஹுமா லன் யஃப்தரிகா ஹத்தா யரிதா அலையல் ஹௌல ஃபன்துரு கைஃப தக்லுஃபூனனி ஃபீஹிமா. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, திர்மிதியில் இடம்பெற்றிருக்கிறது, அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஃபீக்குமுத் ஸகலை, இரண்டு ஸகலை நான் விட்டு செல்கிறேன். இரண்டு சுமைகளை, இரண்டு பொருள்களை, இரண்டு செல்வங்களை, எப்படி வேண்டுமானாலும் இதற்கு விரிவான பொருள்களை கொடுக்க முடியும். இரண்டை நான் உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். கிதாபுல்லாஹ், இன்னொரு இடத்திலே கிதாபுல்லாஹி ஹப்லுன் மம்தூதுன் மினல் அர்தி இலஸ் ஸமா. இன்னொரு ரிவாயத்தில் இப்படி இருக்கிறது. எப்படியோ அதனுடைய மொத்த கருத்து, அல்லாஹ்வின் திருவேதத்தை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். இன்னொன்று வைத்திரத்தி, என்னுடைய குடும்பத்தையும் நான் விட்டு செல்கிறேன். ஒன்று நீங்க புரிஞ்சுக்கங்க, அவன் மௌலானாவா சரியா தொழுறது இல்லையே, அது உனக்கு தேவையில்லை. அது தேவையா நமக்கு? அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத நீங்க பார்க்கணும். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதைத்தான் பார்க்கணும். தோண்டி துருவ
துருவக்கூடிய வலா தஜஸ்ஸசு, நீங்கள் தோண்டி துருவாதீர்கள் யாரையும். சாதாத்மார்கள் பின்னால் இருக்கட்டும், யாரையும் சாமானிய மனிதர்களினுடைய பாவங்களை கூட தோண்டி துருவதற்கு தரீக்கத்தில் குறிப்பாக இடமில்லை, ஷரியத்திலும் இடமில்லை, குறிப்பாக தரீக்கத்திலும் இடமில்லை. சாமானிய மனிதர்களையே தோண்டி துருவ முடியாது எனும் பொழுது அஹ்லுல் பைத்துக்களை நீங்கள் தோண்டி துருவீர்களா? அவர்கள் அப்படி நடக்கிறார் இப்படி நடக்கிறார் என்று பேசுவீர்களா? அது உங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னான், அவனுடைய திருத்தூதர் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்த சொன்னார்கள், கண்ணியப்படுத்தினோம், அவ்வளவுதான். இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கையை உலா துல்கு ஃபி ஐதீக்கும் இல தஹ்லுகா, அழிவிலே தேவையில்லாத விஷயத்தில் கையை போடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாம தலையை நுழைக்க கூடாது. அவசியம் தான் அந்த சப்ஜெக்ட்களை பேசணும். பொதுவாக பொது பிரச்சனையை நான் சொல்லுகிறேன். தேவையில்லாத ஒரு பிரச்சனை அது தானாக நீங்குகிறது என்னும் பொழுது அதிலே தலையை விட்டு நாம் குழப்பக்கூடாது. இது நிறைய நடக்கும். அதுவா வரும் அதுவா போற மாதிரி சில பிரச்சனை இருக்கு. இவர் போய் அங்க தலையை போடுவார். எதுக்கு? நான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு சொல்றதுக்கா? இதெல்லாம் தேவையில்லாது. எனவே நமக்கு என்ன அம்ரு இருக்கிறதோ, என்ன ஏவல் இருக்கிறதோ அதை மாத்திரம் தான் நாம் செய்ய வேண்டுமே அன்றி நமது சக்திக்கு மேலாக நாம குதிக்க கூடாது. அந்த பொறுப்பெல்லாம் நாம ஏத்துக்கிட கூடாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ் வ இத்ரதி, என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு செல்கிறேன். ஏழையாக இருக்கலாம், சாதாத்மார்கள் ஏழையா இருக்கலாம், சாதாரண தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கண்ணியம் நம்மில் இருக்கக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களினுடைய கண்ணியத்தை விட உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய முத்தவல்லிகள், ட்ரஸ்டிகள் எல்லோரினுடைய அந்தஸ்தை விடவும் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டை விட்டு செல்கிறேன். லையத்தரிகா, அந்த இரண்டும் பிரியாத ஹத்தா எரிதாலையல் ஹவுல், நான் ஹவுலுக்கு வரும் வரை அல்லது அவர்கள் ஹவுலுக்கு வரும் வரை இந்த இரண்டும் பிரிந்து போகாது, ஃபர்காக ஆகாது. ஃபந்துரு கைஃப தக்லுஃபூனனி ஃபீஹிமா, எனக்கு பின்னால் நீங்கள் எப்படி இதிலே நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய சோதனை. குர்ஆனுடைய விஷயத்தில் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் குர்ஆனினுடைய அந்தஸ்திலே யாரும் பெருசா குறை சொல்றவங்க இருக்கிறாங்க, பெருசா இல்லை. ஆனால் இத்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்துகளை பற்றி சாமானியமாக நமது கொள்கையிலே இருக்கக்கூடியவர்களும் கூட சாமானிய மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். எனவே அந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகவே, இறைவனுடைய கோபத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது. சங்கையானவர்களே, சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த குல் லாஸ் அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா என்ற வசனம் இறங்கிய போது சொல்லுவார்கள், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையிலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி, எனது குடும்பத்தை நான் நேசிப்பதை விட, எனது குடும்பத்தை நான் சேர்ந்து நடப்பதை விட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்து நடப்பதுதான் எனக்கு மிகவும் பிரியமானது என்கிறார்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். என் குடும்பத்தை நான் சேர்ந்து நடக்கிறதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை இணைந்து நடப்பதுதான் எனக்கு மிக பிரியமானது என்கிறார்கள் சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு வேறு விதமா ஊர் திரும்பிக்கிட்டு இருக்கு. எப்படி திரும்புது? அஹ்லுல் பைத்துகளை சங்கைப்படுத்துகிறோம் என்ற சில போர்வையிலே சித்தீக் நாயகத்தை குறைவுபடுத்தி பேசுறவங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நடக்குது. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை குறைவுபடுத்தி பேச முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி பேசுகிறோம் என்பதற்காக வேறு எந்த நபியாவது குறைத்து பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்களா?
அஹ்லுல் பைத்துக்களுடைய